இதுக்கு முன்னாடி திமுகவும் ஓட்டு போட்டு பார்த்தாச்சு, அதிமுகவும் ஓட்டு போட்டு பார்த்தாச்சு. என்னத்தை கீழ்ச்சாங்க? அவங்கவுங்க நிர்வாகி அவங்கவுங்க தான் வச்சுட்டா நல்ல வாய்ப்பு நல்லா இருக்காங்க. ஆனா மக்கள் கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கு. எங்க அண்ணன் தளபதி வந்தப்பதான் அரசியல் பத்தி புரியுது. அரசியல் எனக்கு என்னன்னு தெரியாது. நீ சின்ன குழந்தை வரையும் கேளு, விசில் 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 தான் சொல்லுது. அவர் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களை சிந்திச்சு பாக்குறாரு. மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அவர் வாழத்தர நினைச்சு பாக்குறாரு. அண்ணன் சீர்திட்டம் அந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை. என் வாழ்க்கையில யாருமே இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அண்ணன் சீர்திட்டம் ஒரு பவுன் தங்கமும் சுத்தமான தயாரிக்கப்பட்ட பட்டு சேலையும் அண்ணன் சீர்திட்டம் சொல்லிருக்காரு. தாய் மாமன் சீரா ஒரு தங்க மோதிரமும் கிஃப்ட் பொருள், பேபியோட கிஃப்ட் பொருள், இது எல்லாமே சொல்லிருக்காரு. அன்னபூர்ணி திட்டம், மகளிர் திட்டம், இப்படி எல்லாமே தலைவர் வந்து மக்களை யோசிச்சு சொல்றாரு. வாழ்வாதாரத்தை நினைச்சு பாக்குறாரு. பணக்காரன் தான் இருக்கான், கொள்ளடிச்சுட்டு தான் இருக்கான். ஏழை தான் இருக்கு. இன்னைக்கு குடிசையில வந்து சொந்த மண்ணு கூட இல்லாத புறம்போக்குல வாழற எம்ம மக்கள் நான் பாக்குறேன். நமக்காக நம்ம தளபதி நமக்காக 200 கோடி சம்பளத்தை போட்டு நமக்காக தான் வந்து நிக்கிறாரு. நம்மளை நம்பிதான் நிக்கிறாரு. நானும் ஓட்டு போட போறேன் 23ஆம் தேதி. நம்ம விஷுவல் சின்னத்துல 5 சின்னம் ஒரு குத்துங்க. இந்த ஆட்சியை மாத்திரம் மக்களை மன்னர் ஆட்சி போய் மக்கள் ஆட்சி வரணும். இன்னைக்குமே யாருமே ஏழேன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு நம்ம விஜய் தளபதிக்கு விஷு சின்னத்துல 23ஆம் தேதி ஒரு ஓட்டு வாக்களிங்க. உங்க வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. நம்ம தளபதி வந்தா மட்டும் தான் தமிழ்நாடு மாறும். அடுத்து எம்ஜிஆர்னா அது நம்ம தளபதி தான். உங்க விஜய் நான் வரேன்.